ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா 10 விடுகதைகள் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தா பார்க்கலாம். முதல் விடுகதை. இவனும் ஒரு பேப்பர் தான், ஆனால் மதிப்போடு இருப்பான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பணம். போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதோட விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். திருப்பூர் குமரன், வள்ளியம்மை, ராஜா, மை, வாஞ்சி, குமரன், பாண்டி, வேல், வாஞ்சிநாதன், இடி, நாதன், யார், மலை, பாரதி, பாரதியார், சிறப்பு. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த விடுகதைக்குள்ளே போகலாம். இரண்டாவது விடுகதை. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆளில்லை. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா செருப்பு. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா, கொக்கு மீனை திங்குமா, இல்லை இல்லை மீன் கொக்க முழுங்குமா அப்படின்னு கோவில்ங்கிற மூவியில் ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். மூணாவது விடுகதை. ஒற்றை கால் மனிதனுக்கு 9 கை. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மரம். இன்னைக்கு ஒரு புதிய பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். நாலாவது விடுகதை. தாகம் தீர்க்கும் தண்ணீர் சொம்பு அந்தரத்தில் தொங்குது. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா இளநீர். யாரெல்லாம் நம்ம விடுகதை வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். அஞ்சாவது விடுகதை. சின்ன கதவுகள் லட்சம் முறை மூடி திறந்தாலும் ஓசை வராத கதவுகள். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கண் இமைகள். யாருக்கெல்லாம் நிஞ்சா ஹட்டோரி ரொம்ப பிடிக்குமோ ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு நிஞ்சா ஹட்டோரி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆறாவது விடுகதை. எண்ணெய் குடித்துவிட்டு 7 கடல் தாண்டுவான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா விமானம். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது ஒரு 5 தமிழ் வார்த்தைகள், அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏழாவது விடுகதை. குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மாதுளை. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 2 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1.
உலகிலேயே மிக நீளமான நதியாக கருதப்பட்ட நதி எது? அதோட விடை என்னன்னா நைல் நதி. 6.690 கிலோமீட்டர். 2வது கேள்வி, உலகிலேயே மிக ஆழமான ஆழி எது? அதோட விடை என்னன்னா மரியானா ஆழி. 11.522 மீட்டர். 8வது விடுகதை. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தொலைபேசி. 9வது விடுகதை. முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மின்சாரம். லாஸ்ட் 10வது விடுகதை. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா நிழல். போன விடுகதை வீடியோவில் 3 ஒலிம்பிக் விளையாட்டை பற்றி பேசணும்ல, இன்றைக்கி அதுக்கப்புறம் உள்ள 3 ஒலிம்பிக் விளையாட்டை பற்றி பேசலாமா? பூப்பந்து. இதில் ஒற்றையர், இரட்டையர், அதுக்கப்புறம் கலப்பு இரட்டையர்கள் இவங்க எல்லாருமே விளையாடலாம். அடுத்து என்ன விளையாட்டுன்னா பேஸ்பால். டோக்கியோ 2020 நடந்த பேஸ்பால் போட்டியில் 6 அணிகள் மட்டும்தான் விளையாண்டுருக்குறாங்க. அது என்னென்ன அணிகள்னா இஸ்ரேல், மெக்சிகோ, டொமினிகன் குடியரசு, அமெரிக்கா, கொரியா குடியரசு, அதுக்கப்புறம் ஜப்பான் இவங்க மட்டும்தான் விளையாடிருக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் சொல்லிக்கிறேன், கூடைப்பந்து. இந்த விளையாட்டில் நாக் அவுட்டுக்கு தகுதி பெறதுக்கு 4 அணிகள் கொண்ட 3 குழுக்கள் கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து போட்டியில் மொத்தம் 12 அணிகள் போட்டிட்டாங்களாம். இன்றைக்கி ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோதான். யாருக்கெல்லாம் இந்த விடுகதை வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.